நம்ம இப்போ என்ன படிக்க போகிறோம்னா வெஸ்டிபுலோபிளாஸ்டி படிக்க போகிறோம். ஓகேவா? வெஸ்டிபுலோபிளாஸ்டியில் வந்து என்ன இருக்குன்னா உங்களுடைய ரெண்டு டெக்னிக் இருக்குது. ஒன்று வந்து க்ளோஸ்ட் மியூக்கோசல் டெக்னிக், அதுக்கப்புறமா ஓப்பன் மியூக்கோசல் டெக்னிக். மியூக்கோசல் அட்வான்ஸ்மெண்ட் வெஸ்டிபுலோபிளாஸ்டி பற்றி படிக்க போகிறோம். இதில் வந்து க்ளோஸ்ட் மியூக்கோசல் டெக்னிக் இருக்குது, ஓப்பன் மியூக்கோசல். க்ளோஸ்ட் மியூக்கோசல் டெக்னிக்னா உங்களோட வெர்டிக்கல் இன்சிஷன் போடுவீங்க. உங்கள் லிப்லேருந்து மியூக்கோஜின்ஜாவல் ஜங்ஷன் வரைக்கும் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. ஸோ இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த லேயர்ஸ் தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மியூக்கோசல் லேயர் இன்சிஷன் போட்டுறீங்க. அதுக்கப்புறமா இந்த இன்சிஷன் வந்து நெக்ஸ்ட் எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் கனெக்டிவ் டிஷ்யூ லேயர் வரைக்கும், அதாவது மசில்ஸ், உங்கள் ஃபைபர்ஸ் இதெல்லாம் இருக்கிற லேயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன இருக்கும்? வெறும் பெரியாஸ்டியம் இருக்கும். இந்த இடத்துல பெரியாஸ்டியம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, அதாவது பெரியாஸ்டியம் வரைக்கும் நீங்கள் போகக்கூடாது. பெரியாஸ்டியம் வரைக்கும் போகாமல் என்ன பண்ணணும்னா டனலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டனலிங் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பிளண்ட் டிசெக்ஷன் மாதிரி, அதாவது நீங்கள் எதுவுமே பார்க்க மாட்டீங்க உங்கள் கண்ணால், ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளே விட்டு இந்த லேயர் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ண போகிறீங்க. இந்த மஸ்குலர் லேயர், அதாவது கனெக்டிவ் டிஷ்யூ லேயரை ரிமூவ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு மீதி இருக்கிறது வெறும் இந்த மியூக்கோசல் லேயரும் உங்களோட பெரியாஸ்டியம் லேயரும் தான் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஃபிங்கர் டிஜிட்டல் ப்ரெஷர்னால ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நார்மலாக போனோட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சியூச்சர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா வெஸ்டிபுலோட டெப்த் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே சொல்லுவாங்க பாருங்கள், சியூச்சர் த வெர்டிக்கல் இன்சிஷன் சியூச்சர் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறமா இந்த இதை வந்து இம்ப்ரெஷன் எடுக்கிறீங்க. இம்ப்ரெஷன் எடுத்துட்டு லைக் வந்து அந்த பேஷண்ட் டென்ச்சர் போட்டிருப்பாங்களே, அந்த டென்ச்சராலேயே இம்ப்ரெஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெஸ்டிபுலர் சல்கஸோட டெப்த்தை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம வெஸ்டிபுலர் சல்கஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த டென்ச்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. இதுதான் உங்கள் க்ளோஸ் மியூக்கோசல் சப்மியூக்கஸ் வெஸ்டிபுல். அதே ஓப்பன் தான். ஓப்பன் வந்து இதே தான். வெர்டிக்கல் போடுறதுக்கு பதிலாக ஹாரிசான்டல் டிசெக்ஷன் போடுறீங்க. உங்களுடைய லிஃபோர்ட்டி 1 ஆஸ்டியோடோமிக்கு போடுற மாதிரி ஒரு லாங்கான ஹாரிசான்டல் இன்சிஷன் போடுறீங்க மியூக்கோஜின்ஜாவல் ஜங்ஷன் கிட்ட. அதே மாதிரி பெரியாஸ்டியல் ஃப்ளாப் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. சப் பெரியாஸ்டியல், அதாவது இது பெரியாஸ்டியம், இது வந்து சப் பெரியாஸ்டியம். ஸோ சப் பெரியாஸ்டியலாக பிளண்ட் டிசெக்ஷன் பண்ணிவிட்டு அதே மாதிரி டனலிங் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறீங்க. இது வந்து உங்களோட ஓப்பன் வியூ. இது நெக்ஸ்ட் ஓகே கவனிங்க. இப்போ ஹாரிசான்டல் இன்சிஷன் போடுறீங்க, அதாவது இந்த மாதிரி இன்சிஷன், இப்படி ஹாரிசான்டல்னால் இப்படி இன்சிஷன் போடுறீங்க, இப்படி இன்சிஷன் போடுறீங்க. இதான் உங்கள் லிப்பை நல்லா ரிட்ராக்ட் பண்ணிட்டு இப்படி இன்சிஷன் போடுறீங்க பேஷண்ட்டுக்கு. இன்சிஷன் போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃப்ளாப் வந்திருக்கும், அதாவது உங்கள் மியூக்கஸில் உங்கள் லிப் ஃப்ளாப் வந்திருக்கும், உங்கள் போன் ஃப்ளாப் வந்திருக்கும். ஸோ அந்த போன் ஃப்ளாப்பை என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இப்படி தூக்கிட்டு இருக்க போன் ஃப்ளாப்பை உள்ளாக்க மடித்து டவுன்வர்ட்ஸாக மடித்து உங்களுடைய டெப்த் ஆஃப் த வெஸ்டிபியூலில் நீங்கள் வந்து சியூச்சர் பண்ணிடுறீங்க. அட் த டெப்த் ஆஃப் த வெஸ்டிபியூல், எந்த வெஸ்டிபியூல் உங்களுக்கு டெப்த் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த இடத்துல சியூச்சர் பண்ணிடுறீங்க. இந்த ஏரியாவை வந்து லைக் ஸ்டண்ட் பிளேஸ் பண்ணிட்டு விட்டுடலாம். லைக் வந்து ஓப்பனாக இருக்கும்ல, இங்கே புண்ணு ஓப்பனாக இருக்கும்ல, ஸோ ஒரு ஸ்டென்ட் மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு விட்டுடலாம். அக்ரிலிக் ஸ்டென்ட்டோ ஏதோ ஒன்று பிளேஸ் பண்ணிட்டு விட்டுடலாம். ஸோ அதுவே வந்து செகண்டரி கான்ட்ராக்சர்னால ஹீல் ஆக ஆரம்பிக்கும். லைக் வந்து போன் ஹீலிங் நார்மலாக உங்களுடைய எபித்திலைசேஷனால ஹீல் ஆக ஆரம்பிக்கும். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கான்ட்ராக்ஷன் வந்து மற்ற இதை விட மோடாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லிப் ஸ்விட்ச் டெக்னிக் படிக்க போகிறோம். லிப் ஸ்விட்ச் டெக்னிக் அப்படின்னா என்னன்னா லைக் வந்து நீங்கள் இங்கே சியூச்சர் போடுறீங்க இல்லையா, இங்கே வந்து பெரியாஸ்டியமோட தான் சேர்த்து சியூச்சர் போடுவீங்க. பட் உங்கள் லிப் ஸ்விட்ச் டெக்னிக்கில் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் பெரியாஸ்டியமும் எடுத்துட்டு வெளியே எடுத்துட்டு வெறும் உங்களுடைய இந்த ஃப்ளாப் மட்டும்தான், இந்த ஃப்ளாப் அதாவது உங்களுடைய மியூக்கோசல் ஃப்ளாப் மட்டும்தான் உள்ளே வச்சு நீங்கள் சியூச்சர் பண்ண போகிறீங்க. உங்கள் பெரியாஸ்டியம் எப்படி இந்த சைடு வந்துடும், லிப் சைடாக வச்சு சியூச்சர் பண்ணிடுவீங்க. ஸோ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்சர் கம்மி ஆகிறதுக்காக தான் நீங்கள் கசான்சான் டெக்னிக்கில் மெயினான ஒரு இதுவே வந்து கான்ட்ராக்சர் நடக்க போகுது. ஸோ திருப்பியும் ரிலாப்ஸ் ஆயிரும், உங்களுடைய சல்கஸோட டெப்த் அகேன் ரிலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பெரியாஸ்டியமை தூக்கிட்டு போய் உங்கள் லிப்போட வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சியூச்சர் பண்ண போகிறீங்க. ஸோ தட் லிப் ஸ்விட்ச் டெக்னிக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து இன்சிஷன் வந்து பெரியாஸ்டியம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னேன், வெறும் அந்த கனெக்டிவ் டிஷ்யூ லேயரோடய நின்றணும். அந்த கனெக்டிவ் டிஷ்யூ லேயர் எடுத்துட்டோம், இப்போது 2 லேயர் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து லிப் ஸ்விட்ச் டெக்னிக்கில் பெரியாஸ்டியம்லேயும் ஒரு இன்சிஷன் கொடுக்க போகிறீங்க. பெரியாஸ்டியமில் இன்சிஷன் கொடுத்துட்டு அந்த பெரியாஸ்டியமை அவுட்வர்ட்ஸாக ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்களுடைய லிப்போட சேர்த்து தைக்க போகிறீங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்கள் கான்ட்ராக்சர் கம்மி ஆகிறதுக்காக இதை பண்ணுறீங்க. ஏன் நம்ம லிப் ஸ்விட்ச் டெக்னிக்னு சொல்கிறோன்னா நம்ம வந்து ஃப்ளாப்பை இப்போ வந்து மாற்றி வைக்கிறோம். அதாவது மியூக்கோசல் ஃப்ளாப் வந்து, அதாவது லிப் கிட்டேருந்து வந்த ஒரு ஃப்ளாப்பை வந்து நம்ம போன் கிட்டேயும் போன்லேருந்து வரக்கூடிய ஒரு பெரியாஸ்டியல் ஃப்ளாப்பை நம்ம லிப்போட ஃப்ரீ மார்ஜின்லையும் வச்சு தைக்கிறதுனால தான் இது லிப் ஸ்விட்ச் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே மாற்றுறோம், இங்கே இருக்கிற ஃப்ளாப்பையும் இங்கே இருக்கிற ஃப்ளாப்பையும் மாற்றோம். இப்போ என்ன படிக்க போகிறோம்னா கிளார்க்ஸ் டெக்னிக். கிளார்க்ஸ் டெக்னிக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா இன்சிஷனை வந்து உங்களுடைய ஆல்வியோலர் ரிட்ஜில் கொடுக்குறீங்க. இங்கே எப்படி லிப்பில் இன்சிஷன் கொடுத்தீங்களோ அதை மாதிரி இப்போது டூத்லன்னு நினச்சிக்கோங்க, இது வெறும் மியூக்கோசவால் கவர் ஆயிருக்கும். ஸோ உங்கள் ஆல்வியோலர் ரிட்ஜில் இப்போ இன்சிஷன் கொடுக்குறீங்க. ஆல்வியோலர் ரிட்ஜில் இன்சிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இது தனியாக வருமா, ஸோ இதை இப்போ இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க.
அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ளாப்பை வந்து இப்போ இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு கீழே வச்சு தைக்கிறீங்க, உங்களுடைய டெப்த் ஆஃப் த வெஸ்டிபிளில் வச்சு தைக்கிறீங்க, அவ்வளோதான். இங்கே வந்து என்ன பண்ணீங்கன்னா உங்கள் லிப்பில் இன்ஜெக்ஷன் கொடுத்து டெப்த் ஆஃப் த வெஸ்டிபிளில் வச்சு தைக்கிறீங்க. இங்கே வந்து உங்களுடைய ஆல்வியோலர் ரிட்ஜில் வந்து இது கொடுத்து கீழே எடுத்துகிட்டு வந்து தைக்கிறீங்க. நம்ம வந்து கிராஃப்டிங் வெஸ்டிபுலோபிளாஸ்டி படிக்க போகிறோம். கிராஃப்டிங் வெஸ்டிபுலோபிளாஸ்டியா ஒன்றும் இல்லை, இது வந்து தொடையிலேருந்து எடுக்கிற ஸ்கின் கிராஃப்ட். அதுக்கப்புறமா வந்து உங்கள் பேலட்லேருந்து வந்து ஸ்கின் கிராஃப்ட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கிளார்க்கில் படிச்சிங்களா, அதே மாதிரி தான் கிளார்க்கில் வந்து எப்படி ஆல்வியோலர் இதுலேருந்து ஒரு ஃப்ளாப் எலிவேட் பண்ணீங்களோ அதே மாதிரி எலிவேட் பண்ணுறீங்க. எலிவேட் பண்ணிட்டு கீழே வச்சு உங்கள் டெப்த் ஆஃப் த வெஸ்டிபிளில் வச்சு சூச்சர் பண்ணிடுவீங்க. கிளார்க்கில் என்ன பண்ணீங்கன்னா அது ரா ஏரியாவாகவே விட்டுருவீங்க, இல்லைனா ஏதோ ஒரு ஸ்டென்ட் வைப்பீங்க. ஆனால் இங்கே வந்து உங்கள் கிராஃப்ட் ப்ளேஸ் பண்ணுறீங்க, ஸ்கின் கிராஃப்ட்டோ இல்லை வந்து உங்களோட ஆல்வியோலர் அது பேலட்டல் கிராஃப்ட்டோ ப்ளேஸ் பண்ணுறீங்க. இது அவ்வளோதான், இதான் கிராஃப்டிங். லிங்குவல் வெஸ்டிபுலோபிளாஸ்டி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஸ்டில் இங்கே வந்து உங்கள் டங் இருக்குது, இது உங்கள் டங்கு, இது வந்து உங்களுடைய பக்கல் சைடு, அதாவது லிப்ஸ் லேபியல் சைடு, அது இதுக்குள்ளே இருக்கிறது டங்கு, இது உங்கள் லிங்குவல் சைட். ஸோ இங்கே லிங்குவல் சைடில் ஃப்ளோர் ஆஃப் த மவுத்தே இருக்காது, நல்லா மேலே வந்து இருந்திருக்கும். உங்கள் வெஸ்டிபுலர் சல்கஸோட டெப்த்தும் கம்மியாகும். ஸோ வந்து என்ன ஆகும், டென்ச்சர் உங்களால் போட முடியாது, லிங்குவல் சல்கஸே இருக்காதாங்க. ஸோ இந்த சல்கஸ், இந்த வெஸ்டிபிளை நம்ம வந்து இப்போ டெப்த் பண்ண போகிறோம். டெப்த் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லிங்குவலான இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். அது வந்து பெரியாஸ்டியம் வரைக்கும் போயிட்டு பெரியாஸ்டியம் கிட்ட வந்து நீங்கள் இன்ஜெக்ஷன் கொடுக்காம ஸ்டாப் பண்ணிடும். இதான் இந்த பிளாக் கலர் தான் பெரியாஸ்டியம். ஸோ அங்கே இன்ஜெக்ஷன் கொடுக்காம ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்போயுமே பண்ணுற ப்ரொசீஜர் தான். உங்களுடைய இது இருக்கும், ஃப்ளாப் இருக்கும், ஃப்ளாப் எடுத்து அட் த டெப்த் ஆஃப் த வெஸ்டிபிள் வச்சு தச்சிருவீங்க. ஆனால் இங்கே என்னென்னா மசில் இருக்கும். ஸோ வந்து திருப்பியும் மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு டைட் டெஃப்லான் ஃபியூச்சர் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க.